ஒரு தனி அறையில சவுக்கு சங்கரை அடைச்சு வச்சு, அதாவது தனி குவாரண்டைன் ஜெயில் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது வந்து அடைக்க வேண்டிய தேவையில்லை. சிறைக்குள்ளேயே ஏதாவது பிரச்சனை பண்றாங்க, ஜெயில சண்டை போடுறாங்க, போறாங்க வராங்கன்னா தான் அந்த சிறை மேனுவல்னு இருக்குல்ல, ஜெயில் மேனுவல், சிறை விதிகளை மீறுறவங்களுக்கு தான் அந்த தனிமை சிறை. ஆனா சவுக்க 13ஆம் எண் அறை கொண்ட தனிமை சிறையில அடைச்சு வச்சதோட மட்டும் இல்லாம, சவுக்கு அடைக்கிற அன்னைக்கு அந்த ரூம்ல ஒரு சிசிடிவி வேற புதுசா ஃபிட் பண்ணிருக்காங்க. எதுக்கு? 24x7 நீ சர்வேலன்ஸ்லயே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சவுக்க மன உளைச்சலுக்கு ஆளாகணும். அது மட்டும் இல்லாம தனியா ஒரு சென்ட்ரி சவுக்கு சங்கருக்கு ரூம் வாசல்லையே எந்த நேரமும் ஈட்டியை நீட்டி பிடித்தபடி நிற்பவர் அரசு ஊழியர் அப்படின்னு புலிகேசி படத்துல சொல்ற மாதிரியே இந்த திராவிட புலிகேசி ஸ்டாலின் ஆட்சியில சவுக்கு சங்கருக்கு ஒருத்தரை தனியா நிப்பாட்டி வச்சிருக்காங்க. எதுக்கு? எப்படியாவது பிரஷர் கொடுத்து இயற்கையா மரணம் அடைஞ்சிடணும். ஹார்ட் பேஷண்ட்டுக்கு பிளட் பிரஷரை ஏற்றி விட்டுக்கிட்டே இருக்கணும். பட் ஆனா தப்பு கணக்கு போட்டீங்க. இது எல்லாமே சவுக்கு சங்கருக்கு நல்லாவே தெரியும். இந்த காலங்காலமா உங்களை காரி மூஞ்சில துப்பிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு தெரியாது நீங்க எந்த அளவுக்கும் போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னப்பா சென்ட்ரியா போட்டுக்க, சிசிடிவியா போட்டுக்க, இதுல என்ன இருக்கு, நீ காண்டாவர் இல்ல எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீட்டா அவர் பாட்டுக்க செட்டில் ஆயிட்டாரு. ஏற்கனவே கையை உடைச்சிட்டாங்க, அடி செம்மடி அடிச்சு பார்த்தாங்க, இந்த முறையும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. பட் எதுக்கும் கவலைப்படுற ஆள் இல்ல. என்னன்னா இவங்க உருட்டல் மிரட்டலுக்கு ஊர்ல உள்ள அத்தனை பேரும் பயந்துருவாங்க. நம்ம கிட்ட ஆட்சி இருக்கு, அதிகாரம் இருக்கு, போலீஸ் இருக்கு, வழக்கு போடலாம், எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு, ரவுடிங்க இருக்கானுங்க, வீட்டுல கக்கூச கலந்து ஊத்தலாம், பெண்களுக்கு 10-20 கொடுத்து கூட்டிட்டு போய் சவுக்குக்கு எதிராக போராட்டம்னு பண்ண வைக்கலாம். இப்படி எல்லாம் இவங்களோட புத்தியில இருக்கு பாத்தீங்களா. இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒருத்த ஆப்படிக்கை இருக்கதானே செய்வான். எளியவனை வலியவன் அடித்தால் வலியவனை வல்லவன் அடிப்பான். அதனாலதான் வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்படி சவுக்கு மாதிரி ஆதரிட்ட மோதி செருப்படி வாங்கினது மிச்சமா? நீதிமன்றமா போய் செருப்படி வாங்கிட்டே இருக்கீங்களே, இது தேவையா? இது அரசுக்கு அவமானம் இல்லையா? இவ்வளவு சித்திரவாதைகளையும் பண்ணிட்டு நேத்து பெயில் கொடுத்திருக்கு, மறுபடியும் திருச்சி கூட்டு போய் விசாரணை. வேற வழி இல்லை, ஆனா அரெஸ்ட் பண்ண முடியாது. இந்த சிறையில இருந்து சிறைக்கு வந்து 6 மணிக்குள்ள பெயில் ஆர்டர் போயாகணும். சிறுவட்டி நிப்பாட்டி 6 மணிக்குள்ள போயிடணும். இல்லைன்னா 6 மணிக்கு ஜெயில கவுண்டிங்கை முடிச்சு அடைச்சிருவாங்க. அடுத்த நாள் காலையில தான் ரிலீஸ் ஆக முடியும். அந்த அடிப்படையில திருச்சி சிறைக்கு மாற்றப்பட்டிருந்த சவுக்கு சங்கர் இன்று காலையில் ரிலீஸ் ஆகி வெளியில் வந்துவிட்டார். சில பல மருத்துவ சோதனைகளுக்கு பிறகு வழக்கம் போல் தன்னுடைய பணிகளை தொடருவார். இந்த விஷயத்துல முக்கியமானது என்னன்னா, இந்த மகேஷ்னு சொல்லிட்டு ஒருத்தன் வழக்கு கொடுத்தான்ல, அந்த வழக்கை பத்தி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிபந்தனை விதிக்கணும்னு அரசு தரப்புல கேக்குது. ஏன் அரசு தரப்புல வந்து மகேஷுக்கு நீங்க ஜால்ரா போடுற வேலை பாக்குறீங்க? ஆனந்த் வெங்கடேஷ், நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் ரொம்ப சிறப்பா சொல்லிட்டாரு. உங்க சௌரியத்துக்கு எல்லாம் அப்படிலாம் சொல்ல முடியாது, வழக்கை பத்தி பேசதான் செய்வாரு, பேசுறதுக்கு உரிமை இருக்கு, அப்படிலாம் தடை போட முடியாதுட்டாரு.